மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக அரசு ஆள்கிறது சார். அங்கே சமீபத்தில் ஒரு 31 மில்லியன் லேண்ட் ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பகீர் தகவல்களை அந்த அரசு வெளியிட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மிஷினரி ஓன்டு லேண்டு எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ண போகிறதா மாநில அரசு தெரிவிச்சிருக்கு. அதன் மூலியமாக இப்போது கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் தங்களுடைய அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. திருச்சி முன்னாள் எம்எல்ஏ இனிக்கோ இருதயராஜ் பதறி போய் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு. இந்த பாஜக அரசு வேண்டுமென்றே சிறுபான்மையினர்களை இப்படி கொடுமைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதன் மூலமாக 1947 சுதந்திரத்துக்கு முன்பு பல்வேறு நிலங்களுக்கு டாக்குமெண்ட் எதுவும் இல்லாமல் இருக்கும், அதையெல்லாம் இந்த அரசு திட்டமிட்டு அபகரிக்கும் செயலில் ஈடுபடுவதற்காக இப்படி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இனிக்கோ இருதயராஜ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? தமிழகம், தமிழ்நாடு தான். அவர் என்ன பொறுப்புல இருக்கார்? எந்த கட்சியில இருக்கார்? சொல்லுங்க பாஸ்கர். முன்னாள் எம்எல்ஏ, திமுக அனுதாபி, முன்னாள் எம்எல்ஏ, திமுக முன்னாள் எம்எல்ஏ. சொந்த வருது திருச்சி. நீங்க அந்த அரியலூர் கேஸ்ல அவரை பார்த்துருப்பீங்க. அவர் பல ஆண்டுகளாக எம்பியாக இருந்த அடைக்கல் ராஜனுடைய சகோதரர் என்று நான் நம்புகிறேன். எல்லாம் இருக்கட்டும் சார். மகாராஷ்டிராவில் கிறிஸ்துவ லேண்டை அளக்கணும்னு அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. இங்கே இருக்கிற இனிக்கோ இருதயராஜுக்கு என்ன வலிக்கிறது? இல்லை, இப்போ அது முன்மாதிரியாக இந்தியாவின் எல்லா மாநிலங்களுக்கும் அதை கொண்டு வந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கவலையை அவர் தெரிவிச்சு. வந்தா என்ன? அவர் வீட்டுக்குள்ள பூட்டிட வேண்டியதான மதத்தாங்கிறேன் நான். அவர்கள் ஒருபோதும் அப்படி பூட்டி வச்சுட்டு வர்றவங்க இல்லையே சார். சார் இன்னைக்கு நீங்க 4 செய்தி சொல்லியிருக்கீங்க சார். 1 2 3 4 ஏதாவது ஒரு செய்தியாதே மதத்தை பூட்டி வச்சுட்டு சமுதாயத்தில் பேசுற மாதிரி செய்தியா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. ஆகவே இருதயராஜ் அவர்களே, மதத்தை வீட்டுக்குள்ள பூட்டிச்சு. அரசாங்கம் எது பண்ணட்டுமோ அதை பண்ணட்டும். அப்படி மதசார்பற்ற தலைவர்கள் சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாங்க சார், சொல்ல மாட்டாங்க. இந்தியாவில் இன்னைக்கு அதிகமான நில உரிமைதாரர் யார் என்று கேட்டால் மத்திய அரசாங்கத்துக்கு பிறகு கிறிஸ்தவ சர்ச் தான். 3வது பெரிய உரிமையாளர் இந்து அறநிலைத்துறை அல்ல, வக்ஃப். இதுல வக்ஃபினுடைய டிஸ்பியூட் என்னங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். என்னென்ன டிஸ்பியூட்டு? 1000 வருஷத்து கோயில் இருக்கிற நிலம் கூட வக்ஃப் நிலம்ங்கிற அளவுக்கு இன்னைக்கு வக்ஃப் வாரியம் சீரமைக்கப்பட்டு, அந்த சீரமைக்கப்பட்டதில் வக்ஃப் வாரியத்தில் கூட இந்துக்கள் இருக்கலாம் என்ற சட்டம் வந்த பிறகு முதலாக அங்கே இந்துக்களை நியமித்து வக்ஃப் வாரியத்தை அமைத்திருக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம். இப்போ கிறிஸ்தவர்கள் நிலத்துல சர்ச்சை வருகிறத வரத்தானே செய்யும். அப்ப யாரு பாப்பா? அதை மத்திய அரசு பார்க்காம யாரு பார்க்கணும்? சார் உங்களுக்கு ஏன் பயம் வருகிறது? பயம் ஏன் வருகிறதுனா, சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால நீங்க பிரிட்டிஷ் ஆட்சியை காரணமாக வைத்து கொண்டு கடத்திய பல்வேறு நிலங்களுக்கான மூலப்பத்திரத்தை அழித்து விட்டீர்கள் என்ற சந்தேகம். இப்போ நம்ம ஊரில் லயோலா காலேஜ் இருக்குது சார். அதை கோயில் நிலம் சொல்கிறாங்க. ஆனால் யாராலையும் நிரூபிக்க முடியல. ஏன் நிரூபிக்க முடியல? எனக்கு தெரிஞ்சு மூலப்பத்திரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஈரோட்டில் பெரிய மாரியம்மன் கோயில் பிரச்சனைங்க எத்தனை வருஷமாக ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஓரளவு நிரூபிக்கப்பட்டு முட்டாக எடுத்தா, ஆனால் அதை கிறிஸ்டியன்ட்டேருந்து எவிக்ட் பண்ணி வாங்க முடியல. எத்தனையோ கோயில் நிலங்கள்
திண்டுக்கல் பக்கத்தில் கோயில் நிலக்கத்தில் தான் ஆக்கிரமிப்பு நடந்து அதை மீட்க சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பும் கொடுத்து அது நடக்க மாட்டேங்குது. அதனால கோயில் நிலங்கள் என்று வந்துவிட்டால் அது ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடாது என்று சொல்லுவதை விட அயோக்கியத்தனம் எதுவும். அப்போ ஒரு கேஸ் தானே, எல்லாத்தையும் எப்படி பார்க்கலாம்? ஒரு கேஸை வச்சுட்டு தான் இந்த மாதிரி தான் எல்லாங்கிறதா அங்க உள்ள பிரச்சனை. அதனால ஏன் பதறுகிறார்கள் என்றால், பிரிட்டிஷ்காரர் ஆட்சியை வைத்துக்கொண்டு எத்தனையோ கோயில் நிலங்களை இவர்கள் சுருட்டி இருக்கிறார்கள். அதனுடைய இதையெல்லாம் மாற்றி வந்திருக்குங்க. இன்னைக்கு இருக்கு இல்லை அப்படிலாம் அன்னைக்கு உள்ள நிலத்தை நீங்க நிரூபிக்க முடியுமா, வைக்க முடியுமாலாம் இப்ப கேள்வி கேட்பாங்க. என்னைக்கோ உள்ள ராம ஜென்ம பூமியை நீங்க ராமர் பூமி தான் அப்படின்னு நிரூபியுங்கள்னு தானே சொன்னீங்க. ராமருக்கே பர்த் சர்டிபிகேட் கொண்டாட கேட்டவங்க தானே நீங்க. அப்ப நாங்க கேட்க மாட்டோமா? உங்களுக்கு ஒரு காலம் வந்தா எல்லாருக்கும் காலம். அதனால மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, எப்படி வக்ஃபாரியம் வந்திருக்கிறதோ இதே விஷயத்தான் நான் ஸ்ரீ டிவியில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவ நிலங்களை ஆய்வு செய்வதற்கும் மேலாண்மை செய்வதற்கும் இந்தியா முழுக்க சேர்ந்து ஒரு வாரியம் தேவை அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி வந்தால் தான் கபாலீஸ்வரர் கோயில் சாந்தோம் சர்ச்சில் இருந்ததா இல்லையாங்கிற உண்மையே தெரியும். இல்லைன்னா இவங்க போய் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலே சர்ச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக இந்த ஆய்வுகள் இன்னைக்கு தேவை. மகாராஷ்டிரா அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி பல உண்மைகளை வெளியில கொண்டு வரும் என்று நான் சொல்றேன். நீங்க பல ஊர்களில் தமிழ்நாட்டில் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தாலே அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏரியாலேருந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அது ஏதாவது ஒரு வகையில் சர்ச் ஏரியாவாக தான் இருக்கும். ஒரு சர்ச் இருக்கும், ஒரு ஸ்கூல் இருக்கும், வேற ஏதாவது ஒன்று இருக்கும், பல நகரங்கள். அதனால அந்த உண்மைத்தன்மையை பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். அந்த அள்ளி அள்ளி கொடுத்ததில் எது எந்தெந்த நிலம் என்று பார்க்க வேண்டிய உரிமை மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது, கடமை இருக்கிறது. அதை மத்திய அரசாங்கம் செய்கிறது. மத்திய அரசாங்கம் செய்கிற இடத்துல இன்னைக்கு மாநிலத்தில் யார் ஆட்சி இருக்கிறார்களோ மாநில அரசாங்ம் செய்கிறது. அவ்வளோ. மகாராஷ்டிராவில் மாநில அரசாங்கம் செய்கிறது. செய்வதற்கான முழு உரிமை அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இன்னைக்கு இருதயராஜ் கொஞ்சம் கதறலாம், தப்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழகத்திலையும் இவர்கள் நிறைய சுருட்டி வைத்திருக்கிறார்கள் அர்த்தம். ஏன்னா திருச்சியில் மெயின்காடு கேட்டில் இறங்கினா, அதாவது இருதயராஜ் எதிர்த்தாப்புல ஜோசப்ஸ் 1 கிலோமீட்டருக்கு ஜோசப்ஸ் போகும். மெயின்காட்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு ஜோசப். ஜோசப் போய் முடிச்ச உடனே இந்த பக்கம் இடது பக்கம் பிஷப் ஹீபர் போகும், ஸ்கூல் போகும். வலது பக்கம் ஹோலி கிராஸ் போகும். அது ஒரு கிலோமீட்டர் போன உடனே அதுக்கப்புறம் வயலூர் ரோடு ஆரம்பிச்சுன்னா பிஷப் ஹீபர் காலேஜ் ஆரம்பிக்கும். அந்த திருச்சியை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. மலைக்கோட்டை ஏரியால இந்த ஒரு மாணவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடந்தது. கிளைவாஸ்டல் தாக்குதல்னு, உங்களுக்கு திமுக ஆட்சியில் கிளைவாஸ்டல் தாக்குதல்னு ஒன்று போட்டு பாருங்க. மலைக்கோட்டைக்கு முன்னால் தான் கிளைவாஸ்டல். கிளைவாஸ்டல் மலைக்கோட்டை திப்பக்குளத்துக்கு இந்த பக்கம் தான் இருக்கு. எப்படி அங்கே கிளைவாஸ்டல் வந்தது? மலைக்கோட்டை தெப்பக்குளம் பக்கம் எப்படி கிளைவாஸ்டல் வந்தது? அப்போ அந்த கிளைவாஸ்டல் யாருடைய நிலமாக இருந்தது? இனிக்கோ ராஜ் எங்கேயோ ஒரு பயம். அவர் எங்க அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லுகிறார். திருச்சியை பார்த்துவிட்டு நான் சொல்லுகிறேன், ஏதோ எங்கோ இடிக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் குறைந்தபட்சம் திருச்சியிலையாவது இந்த சர்ச்சஸ்னுடைய நிலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சா
நல்லது. அதுக்கு இணைக்கு இருதயராஜ் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன்.